வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது தங்கத்தின் விலை ஏன் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்து தான். நீங்கள் நம்ம வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்தியாவிலும் துபாயிலும் உலகளாவிய அளவிலும் இந்த உயர்வின் பின்னணி என்ன, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். நேற்றைய நிலவரப்படி, அதாவது 22/2025 செப்டம்பர் நிலவரப்படி இந்தியாவில் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் 10,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 24 கேரட் 24 கேரட் தங்கம் 10,878 ரூபாய் விற்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட செப்டம்பரில் 21ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு மட்டும் தங்கத்தின் விலை உயர்வு என்பது 140 ரூபாய் மாறுபாடு இருக்கின்றது, அதாவது அதிகமாகி இருக்கின்றது. இது இந்திய வரலாற்றிலேயே மிக உயர்ந்த விலை என நாம் குறிப்பிட்டால் அது மிகையாகாது. உலக அளவில் 10 கிராம் தங்கம் என்பது 1,11,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது. தங்க விற்பனை வரலாற்றில் இருந்தால் உங்களால் நம்ப முடிகின்றதா? சரி, உலக அளவில் திடீரென்று தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? ஆம், அந்த காரணத்தை பற்றி தான் நான் கூறப்போகின்றேன். அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கலாம் என்று எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கு எடுத்து வருகிறது. அதேபோல் மத்திய வங்கிகளும் டாலர் மீதான சார்பை குறைக்க தங்கத்தை அதிகமாக வாங்கி வருகின்றார்கள். இது விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணமாக ஆய்வறிஞர்களால் கூறப்படுகின்றது. இந்தியாவில் இந்த நிலை என்றால் துபாய் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நிலவரம் தங்கத்தை பற்றி என்பது குறித்து பார்ப்போம். 24 கேரட் தங்கம் என்பது துபாயில் கிட்டத்தட்ட 444 ரூபாய் 75 AED இருக்கின்றன. எனவே துபாயில் 24 கேரட் தங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய விலையேற்றத்துடன் தான் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் 22 கேரட் தங்கம் என்பது 412 AEDக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. துபாயில் தங்கம் எப்போதும் குறைந்த மேக்கிங் சார்ஜ் காரணமாக இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிகமாக வாங்குமிடமாக இந்த துபாய் தங்கம் வாங்குவதில் இருந்து வருகின்றது. இப்போது விலை சாதனை உயர்வு எட்டியதால் அங்கேயும் வாங்கும் ஆவல் அதிகரித்துள்ளது என்று கூட கூறலாம். சரி, தங்கம் விலை உயர்வுக்கு வேறு என்னென்னலாம் காரணமாக நாம் பார்க்க முடியும் என்பதை குறித்து தற்பொழுது பார்ப்போம். வட்டி விகிதம் குறையும் என எதிர்பார்ப்பு. வட்டி விகிதம் குறைந்தால் மக்கள் பங்குச் சந்தையிலிருந்து விலகி தங்கத்தில் முதலீடு செய்கின்றார்கள். மத்திய வங்கிகள் கொள்முதல். சீனா, இந்தியா போன்ற நாடுகள் தங்களது ஃபாரின் ரிசர்வ்ஸில் தங்கத்தை அதிகமாக சேமித்து வருகின்றன. உலக பொருளாதார அனிச்சயம், பங்கு சந்தை மற்றும் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை இல்லாத போது மக்கள் சேஃப் ஹேவன் எனப்படும் தங்கத்தையே அதிகமாக விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் வாங்கியும் ஸ்டாக் செய்கின்றார்கள். ஏனென்றால் தங்கம் எப்பொழுதுமே விலை மதிப்பு அதிகமாகிதான் இருக்கின்றது. இதுவரை மண்ணில், அதாவது இந்த பூமியில் தங்கத்தின் விலை சரிந்ததே கிடையாது என்ற அளவிற்கு தான் ஒட்டுமொத்த தங்கத்தின் வரலாறும் நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த தங்க உயர்வு என்பது யாரை பாதிக்கின்றது என்பது குறித்து பார்க்கலாம். பொதுமக்கள் மீது நிச்சயமாக ஒரு பாதிப்பு எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கின்றது. இந்த விலை உயர்வு பொதுமக்கள், குறிப்பாக திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு தங்கம் வாங்கும் குடும்பங்களுக்கு சிரமமாகிறது. ஆனால் அதே நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வருமான வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. சிறிய அளவிலாவது தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் இப்போது பெரும் லாபத்தில் உள்ளார்கள் என்றுதான் கூற வேண்டும். சரி, தங்கத்தின் எதிர்காலமும் இதனுடைய வாங்குத்திறனும் மக்கள் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது நாம் மிக முக்கியமாக கூற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. நிபுணர்கள் கூறுவதாவது, அமெரிக்கா உண்மையில் வட்டி விகிதங்களை குறைத்தால் தங்கம் இன்னும் உயரலாம், ஆனால் திடீர் சரிவும் வரக்கூடும். எனவே வாங்க விரும்புவோர் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை மணியையும் அடித்திருக்கின்றார்கள். எனவே தங்கம் வாங்கும் பொழுது இந்த விடயங்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் தங்கம் நாம் வாங்கும் பொழுது இன்னொரு விடயத்தையும் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். என்னவென்றால், தரமான தங்கங்களா என்பதை சோதித்து பார்த்து வாங்க வேண்டும். அதே நேரத்தில் தரமற்ற தங்கங்களை வாங்கும் பொழுது அது எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நண்பர்களே,
நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்தபொழுது எதை எதிர்பார்த்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினைத்ததை நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நான் நம்புகின்றேன். தங்கம் ஏன் சாதனை உயர்வை எட்டியது என்பதை பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும், இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இதுபோன்று புதிய காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். உண்மையையும் நேர்மையையும் மக்கள் மத்தியில் விதைத்து நல்ல காணொளிகளை, பயனுள்ள காணொளிகளையும் வழங்குவதில் தமிழா செய்திகள் என்று முன்னோடியாக இருக்கின்றது. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.